Assalamu alaikum viewers, welcome back to Yummy Farm. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல தேவகி வந்து மாஸ்டர் செஃப்ல பால்கனிக்கு வின் பண்ணி போன அந்த ஒரு டெசர்ட் ரெசிபியை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் முதல்ல வந்து ஒயிட் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதை நான் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒயிட் சாக்லேட் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மில்கி பார் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து மில்கி பார் தான் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து நல்லா வந்து சாப் பண்ணிட்டேன் ரஃப்பாக. இப்போ நம்ம இதை வந்து ஒரு டபுள் பாய்லர் மெத்தட் யூஸ் பண்ணி இதை மெல்ட் பண்ணிக்கலாம். கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா வந்து சூடாக இருக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் பொழுது மேலே பாத்திரத்தில் நம்மளோட சாக்லேட் ஆட் பண்ணி நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா அது இந்த மாதிரி லைட்டாக வந்து மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு 2 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு இது ரொம்பவுமே ஈஸியாக இந்த மாதிரி நல்ல சாக்லேட்டியாக மெல்ட் ஆகிடும். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போதும், அதுக்கு மேலே வேணாம். இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த ஒரு பவுலில் நம்ம இதை வந்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இந்த மாதிரி ஒரு டோம் மாதிரி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மோல்டு வந்து இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து சிலிக்கான் மோல்டில் ஆட் பண்ணி கூட ஈஸியாக நீங்கள் பண்ணிக்கலாம். தேவகி அவங்களுக்கு வந்து டயாந்தஸுங்கிற வந்து பூ வந்து கிடச்சிது. இந்த பூ எல்லாருக்கும் சுலபமாக கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற எனக்கும் கூட கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து நாட்டு ரோஜா தான். இதை நான் வந்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி நான் வந்து நல்லா வடிகட்டி எடுக்கும்போது எனக்கு அதோட எசன்ஸ் அந்த வாட்டர் மட்டும் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த சைட் நான் வந்து 1 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். அதில் நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருந்த ரோஸ் வாட்டர் நம்ம வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு தண்ணி பதத்தில் நம்ம நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. எந்தவித கட்டிகளும் இல்லாமல் நல்ல வாட்டரியாக இதை நீங்கள் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த ரெசிபி நீங்கள் வந்து பண்ணும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இந்த ரெசிபி பேர் வந்து புத்ரகேலு. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி. இதை நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னலான வேலை பண்ணணுன்னா அரிசியை நீங்கள் வந்து ஊற வச்சு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்ம அரைச்சி வந்து செய்யணும். ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து இன்ஸ்டண்ட்டாக சிம்பிளாக பண்ணுறதுனால நான் அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். இப்போது இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தை ஒரு நீட்டான ஒயிட் கிளாத்தில் நம்ம இதை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதனால் ஒரு தோசைக்கல்ல நான் எண்ணெய் தடவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்த இந்த கிளாத்தை நான் வந்து இந்த மாதிரி மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி நான் வந்து சுட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நல்லா தோசையாட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஷேப் ப்ராப்பராக வரலைனாலும் பரவாயில்ல. இப்போ இதுக்குள்ளே ஒரு ஃபில்லிங் மாதிரி வைக்கணும். அதுக்கு நான் வந்து நார்மலான இந்த மாதிரி நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் வந்து கீ ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு உள்ள நீங்கள் வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்மளோட ரோஸ் பெட்டல்ஸே கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபேவரட்டான ஃபில்லிங் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா 2 முந்திரி நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் மேலே இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நான் இதை வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்க போகிறேன். என்னோடய அன்ஈவன் சைட்ஸ் எல்லாம் நான் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ரோல் பண்ணும்போது எனக்கு கட் பண்ணும்போது ஒரு கரெக்டான ஷேப் எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி அழகாக நம்மளுக்கு வந்து ரோல் ஆயாச்சு. இப்போ நான் இதை வந்து ஒரு கத்தி வச்சு நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ நம்மளுக்கு வந்து அந்த டோம்குள்ளே வைக்கும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபிட் ஆகும். அவ்வளோதான், இப்போ எல்லாமே தயாராகிடுச்சு. நான் வந்து இது கூடவே வந்து தேங்காய் பால் நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து அதை நான் லைட்டாக சூடு பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே வந்து 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து அப்போ நம்ம இதுக்கு மேலே இந்த சாக்லேட் டோமுக்கு மேலே ஊற்றும்போது அது நல்லா உருகி வரும். நான் வந்து சாக்லேட் டோமுக்குள்ளே நான் வந்து நம்மளோட புத்ரகேலு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ நம்ம அதை நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் அதை உங்களுக்கு காமிக்க வந்து மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்மளோட தேங்காய் பால் நான் வந்து சேர்த்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம் அது வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு மெல்ட்டிங் எஃபெக்டில் வருதுன்னு. நல்லா மெல்ட் ஆகுது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து இது ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. ஆல்மோஸ்ட் ஒரு ஆப்பம் மாதிரி தேங்காய் பால் கூட வந்து சாப்பிடும்போது அந்த சாக்லேட்டோட நல்ல ஒரு டேஸ்ட் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க நல்லாவே வந்து யோசிச்சுருக்காங்க. சூப்பராகவும் அதை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பால்கனிக்கு டேரெக்டாக போயிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா
கீழே கமெண்ட்ஸில் உங்களோட ஃபீட்பேக் கொடுக்க மறந்துடாதீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். அண்ட் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வந்துகிட்டே இருக்கும், அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே.